ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காரடையான் நோன்பு பற்றின சிறப்புகளும் அது உருவான வரலாறு கதையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாசி முடிஞ்சு பங்குனி மாதம் தோங்குற வேளையில் தான் காரடையான் நோன்பு வந்து உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கோம். இது எதுக்கு பெண்கள் வந்து அனுஷ்டிக்காங்கன்னா, பெண்கள் வந்து மாங்கல்ய பலம், அவங்களோட மாங்கல்ய பலம் நிலைக்க செய்ய தான் இந்த விரதத்தை வந்து பயபக்தியோடு மேற்கொள்கிறாங்க. ஏன்னா அந்த நாளில் தான் சாவித்திரி வந்து தனது கணவனான சத்தியவானை வந்து யமனிடம் இருந்து மீட்டாங்க. அதனால தான் அந்த நாள் வந்து நம்ம பூஜை பண்ணால் கணவனோட ஆயுளும் ஆரோக்கியமும் நீடிக்கும் என்பது வந்து ஒரு ஐதீகமாக இருக்குது. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பத்ர தேசத்தை சேர்ந்த அஸ்வபதி என்ற மன்னனுக்கு மகளாக பிறந்தவங்க தான் சாவித்திரி. அஸ்வபதி மகன் வந்து ரொம்பவே தயால குணம் படைத்தவர். அவருக்கும் அவங்க மனைவி பேர் வந்து மாலதி தேவிக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அப்போ அவங்க மனைவி வந்து வசிஷ்ட முனிவரிடம் மகரிஷிட்ட போய் வேண்டுவாங்க. வேண்டும்போது அவர் அந்த நேரத்தில் சாவித்திரி ஆராதனை மந்திரத்தை உச்சரித்தனால அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து சாவித்திரின்னு பேர் வச்சாங்க. அவங்க வந்து திருமண வயதை அடையும் போது விதியோட வசத்தால் சத்தியவான் வந்து காட்டுக்குள்ளே அவங்க கண் தெரியாத 2 பெற்றோரையும் வச்சு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே எவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிறாங்க, இப்படி தான் நமக்கு ஒரு கணவன் வேணும்னு அவங்க மனதளவுங்கள அவங்க ஆசைப்பட்டுருவாங்க. அதனால் அவங்க அப்பாட்ட போய் சொல்லும்போது அவங்க அப்பா வந்து சரின்னு ஒத்துப்பாங்க. அப்போ வந்து நாரதர் வந்து சொல்லுவார், சத்தியவானுக்கு சொற்ப ஆயுசு தான் இருக்குது, அதனால் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க, இது வேண்டான்னு சொல்லும்போது சாவித்திரி இல்லை, நான் அவங்கள தான் கெட்டுவேன்னு அவங்க அப்பாவையும் இது பண்ணி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கல்யாணமும் முடிஞ்சு மாசி மாதம் கடைசி பங்குனி பறக்கும்போது யமதர்மன் வந்து அவரோட உயிரை சத்தியவானோட உயிரை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது இது வந்து பதிபத்னியான சாவித்திரிக்கு வந்து கண்ணில் யமதர்மன் வர்றது தெரிஞ்சனால பின்னாடியே போய் கேட்பாங்க, என் கணவனை விட்டுருங்க, என் கணவனோட உயிரை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவர் வந்து இல்லைன்னு சொல்லும்போது மறுபடி பின்னாடியே ரொம்ப தூரம் போனதும் என்ன வரம் வேண்டும் கேள்னு கேட்பாங்களா. உடனே இவங்க சொல்லுவாங்க, சாவித்திரி வந்து என் கற்புக்கு பங்கம் வராமல் 100 குழந்தைகளை நான் பெற்றெடுக்கணும், என்னோட மாமனார் மாமியார் அதை கண்குளிர பார்க்கணுன்னு சொல்லி கேட்பாங்க. இவரும் இந்த அவசரத்தில் சரி இவங்களுக்கு வரம் கிடச்சிட்டு அப்படி சொல்லிட்டு கூட்டு போன நேரத்தில் மறுபடியும் வந்து என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, வரம் கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்குறீங்களோன்னு தான் யமதர்மன் வந்து யோசிப்பார். கற்புக்கு பங்கம் வராமல் எப்படி 100 குழந்தை சத்தியவான் இல்லாமல் இது பண்ண முடியும். அதனால சரி சாதுரியமாக கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் சத்தியவானோட உயிரை வந்து திருப்பி கொடுத்து பொழைக்க வச்சுருவாங்க. அவங்க கணவனுக்கு உயிர் வந்தனால கௌரி தேவிக்கு நன்றி சொல்லும் விதமாக அவங்க வந்து அன்னைக்கு அனுஷ்டிக்கிற விரதம் பேர் தான் காரடையான் நோன்பு. அவங்க காட்டில் இருந்தனால அங்கே கிடைக்கிற பொருட்களை வச்சே சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. காராமணியை பறித்து அதை வந்து அரிசி மாவில் போட்டு பண்ணுறது தான் வந்து இந்த காரடை. அது வந்து இனிப்புலையும் பண்ணுவாங்க, உப்புலையும் பண்ணி 2 விதமாக பண்ணி உருகாத வெண்ணெயும் வச்சு வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு அப்புறமா நம்ம 2 கயிறு எடுத்துக்கணும். சாமிக்கு 1 நமக்கு 1ன்னு எடுத்து அதில் ஒரு பூவை கட்டி அதை வந்து கணவர் கையால் கெட்டிப்பாங்க. இதுதான் வந்து காரடையான் நோம்போட கதை. இதுக்கப்புறம் எப்படி விரதம் இருக்கணும், இந்த வருடத்தில் எந்த நாள் வருது, என்னென்ன பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.